இந்த ஸ்நாக்ஸுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இது வந்து உளுந்து 2 கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். இது 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியில் கழுவிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதோட ஒரு வத்தலையும் ஊற வச்சு வச்சுருக்கேன். ரெண்டுமே சேர்த்து வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து 1-2 சுற்றிட்டோம். இப்போ இதில் லேசாக வந்து தண்ணி தெளிச்சிட்டு இன்னொரு சுற்றிட்டு வந்துடலாம். நல்லா அப்படி எடுத்து விட்ருங்க. இப்போ பாருங்கள், அரைச்சது வந்து இந்த மாதிரி இருக்குது. இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, 1 கப் அவல் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து தண்ணியில் வந்து நல்லா அலசிக்கிறணும். லேசவல் கெட்டியவல் அந்த மாதிரி இது எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அவல் வந்து இந்த மாதிரி 2 தடவை வந்து தண்ணியில் கழுவிக்கிங்க. இப்போ ஒரு தடவை கழுவிட்டு இந்த மாதிரி இருக்குது அவல். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அவலை வந்து நல்லா அலசிக்கலாம். அலசிட்டு இதை என்ன பண்ணணும்னா, கையால் அப்படி இருத்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் இந்த மாதிரி வடிகட்டி விட்டுருங்க. இது நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இதுலேயே ஊறிடும். இது வந்து 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இது ஊறி இருக்கட்டும். இப்போ நம்ம உளுந்து அரைச்சது வந்து இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் தூளுப்பை போட்டு கலந்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பை வந்து இதில் போட்டு கலந்துக்கலாம். இப்போ இது தனியாக இருக்கட்டும். அவளும் வந்து இந்த மாதிரி ஊறி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பொழுன்னு இருக்குது. இதுவும் தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம அடுப்பில் வந்து ஒரு சட்டியை வச்சுருக்கோம். அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரியட்டும். இப்போ கடுகு வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ அதில் வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். எல்லாமே சேர்த்து வந்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் வந்து இந்த கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உளுந்து அரைச்சி வச்ச உளுந்தை வந்து இதில் ஊற்றிடணும். ஊற்றி வந்து நல்லா அப்படி கிளறி கொடுங்க. ஒட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம கிளறில் தான் இருக்குது. பக்குவமாக கிளறணும். உளுந்து வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது மாதிரி அவல் போட்டு செஞ்சுருக்கோம். நல்லா சத்து இருக்குது. இந்த மாதிரி வித்தியாசமான டிஃபரெண்ட் பண்ணி பாருங்கள். வழக்கமாக இட்லி தோசை தான் பண்ணுவோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உளுந்த பாருங்கள் எந்த அளவுக்கு வதக்கியிருக்கணும். இந்த அளவுக்கு வந்து வதங்கியிருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த துருவின தேங்காயை அதில் போட்டுடலாம். தேங்காயோட சேர்த்து வந்து இந்த மாதிரி கிளறிட்டோம். இப்போ வந்து நம்ம அவல் வந்து ஊற வச்சு இந்த மாதிரி ட்ரையாக இருக்குது. இப்போ இதை அவளையும் சேர்த்துடலாம். இது வந்து காலை டிஃபன் கூட நீங்கள் பண்ணலாம். உடம்புக்கு ரொம்ப வலுவானது. இப்போ சூப்பராக வந்து அவலில் வச்சு நம்ம ஒரு டிஃபன் ரெடி பண்ணிட்டோம். சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள்.